குட் மார்னிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மினி vlog. யாராவது ஒரு ரெசிபியை கண்டுபிடிச்சிங்கன்னா தயவு செய்து ஒரு பேரா வைங்க. இந்த சிக்கன் 555 ரெசிபி போட்டாலும் போட்டேன், அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் இதுக்கு அது இல்லை பேர் மெஜஸ்டிக் சிக்கன், அப்போலோ சிக்கன், மங்கோலியன் சிக்கன், இந்த சிக்கன் அந்த சிக்கன் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க. ஆக மொத்தம் எந்த பேரா இருந்தா என்ன, டிஷ்ஷு நல்லா வந்திருந்தது, சாப்பிட்டாச்சு. இப்போ vlogக்குள்ள வரலாம். இன்னைக்கு புதினா சட்னி இட்லி. டயட் சார்ட்ல அடுத்த கட்டத்தை தாண்டியாச்சு. நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்ன்றதே கிடையாது. அதாவது இட்லி தோசை இதெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டீனுக்காக ஏதாவது ஒரு சோர்ஸும் வெஜிடபிளும் மட்டும்தான். அதனால எனக்கு சமையல் இல்லை, அவங்களுக்கு மட்டும் செஞ்சிருந்தேன். லஞ்சுக்கு பருப்பு குழம்பு தான் வச்சிருந்தேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த மெத்தட் பருப்பு குழம்பை வச்சு நான் எந்த ஊருன்னு நிறைய பேர் என்னை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரீசெண்டா இந்த சட்டியை பத்தி கமெண்ட் வந்திருந்தது, எங்க கிடைக்குது இது யூஏஇலன்னு. யூஏ இல்லைங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்து கொண்டு வந்தது தான். இது சமைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க. இது பார்த்தாலே தெரியும், உள்ள நிறைய கல் பதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பருப்பு கடையை கீரை கடையிறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். எங்க ஊர் சைட்ல எல்லாம் இந்த சட்டி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த பருப்பு குழம்பு வடகம் வச்சு தாளிக்கலன்னு வைங்களேன், அதுதான் பெரிய தெய்வ குத்தமாயிடும். அதனால வடகம் வச்சு தாளிச்சிட்டு முட்டை பொரியல் வச்சு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கொடுத்தாச்சு.